அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல ஒரு இது படிச்சேன். என்னன்னா, ஷேர் மார்க்கெட் டவுன்ல இருக்கப்ப பிறந்தவங்களோட மென்டாலிட்டி பிற்காலத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பயப்படுறாங்க அவங்க. இதே வந்து பீக்ல இருக்கப்ப பிறந்தவங்க மென்டாலிட்டி வந்து ஈஸியா இன்வெஸ்ட் பண்றாங்க பயம் இல்லாம அப்படின்னு. இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, எது கூட கம்பேர் பண்ணி பாக்குறேன்னா, நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்கல்ல, அதாவது எப்படின்னா கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவங்க ஒவ்வொரு நேரத்துலயும் வந்து ஒரு சில விஷயத்துல ரொம்ப பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு வெல்த்தியான ஃபேமிலில இருந்து வந்தவங்களுக்கும் அந்த மாதிரி பயம்லாம் இருக்காது. ஏன்னா வெல்த்தியான ஃபேமிலில இருந்து வரவங்க நார்மலா அவங்க குடும்பத்துல பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டே வரும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது. இந்த கஷ்டப்பட்டு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல நார்மலா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிசினஸ் பத்தின அதிக இது தெரிஞ்சிருக்காது. இதனாலதான் வந்து நிறைய இடத்துல பயப்படுவாங்க. இந்த பயப்படுறதுனாலே நிறைய விஷயத்த அவங்க விட்டுருவாங்க. இதனால அவங்களுக்கு வந்து பண இழப்பு, நேர இழப்பு நிறைய நடக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, நீங்க இத பத்தின புக்ஸ வந்து நிறைய ஸ்டடி பண்ணுங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அந்த எந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப்ல போய் சேருங்க. சேர்றப்ப உங்களுக்கு அதுல நிறைய அனுபவம் கிடைக்கும். அதே மாரி அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட. அதாவது எப்படின்னா, கொஞ்சம் ஏஜ்டா இருக்கணும் அவங்க. ஏன்னா, அவங்களோட அனுபவங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே முடியும். எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு விஷயம் நம்மளுக்கு தெரியுதோ, அந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா போலாம். எப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா, அத பத்தின தெரிஞ்சுக்கிட்டு அத இறங்குங்க. இறங்கிட்டாலும் பயப்படாதீங்க. அதிகமா தெரிஞ்சுக்கங்க. ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம். நன்றி.